இந்த ஜூம் மூலமான கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டது. இதுவரை 180 நிகழ்வுகளை நம்ம நடத்தி இருக்கோம். இன்று நம்ம பேச இருக்கிற தலைப்பு, இந்த ஓராண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தால் தமிழ்நாட்டு மக்கள் பெற்ற பலன்கள் அல்லது இவர்களால் ஏற்பட்ட வேதனைகள். அதாவது திமுக அரசாங்கத்தின் சாதனைகளும் வேதனைகளும், இதை பற்றி தான் நம்ம பேசுறோம். இந்த ஓராண்டு காலத்துல பார்த்தீங்கன்னா, இவர்கள் அதிமுக அரசாங்கத்துல, அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல கொண்டு வந்த திட்டங்களாகட்டும், அம்மா காலத்துல கொண்டு வந்த திட்டங்களாகட்டும், எடப்பாடி பழனிசாமி காலத்துல கொண்டு வந்த திட்டங்களாகட்டும், அந்த திட்டங்கள் எல்லாவற்றையுமே புதிதாக ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாங்க. அறிவிக்கிற பொழுது பழைய திட்டங்கள் தொடரும், கூட புது திட்டங்கள் வரும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்கு. ஆனா அது விளக்கமா கேட்கிற பொழுது பார்த்தீங்கன்னா, அந்த பழைய திட்டத்தை நிப்பாட்டிட்டு புது திட்டத்தை அறிவிக்கிறோங்கிறாங்க. சரி, இந்த அறிவிக்கிற புது திட்டமாவது எப்ப இருந்து நடைமுறைப்படுத்தப்படும்? அது உடனே நடைமுறைப்படுத்தப்படுமா அப்படின்னா இல்ல. சரி, எப்ப இருந்து நடைமுறைப்படுத்துறோம்னு சொல்லி சொல்றாங்களா? அதுவும் இல்லை. சரி, இது நடைமுறைப்படுத்துகிற வரை பழைய திட்டங்கள் தொடருமா? இல்ல, அது உடனடியாக நிறுத்தப்பட்டு விடுது. இதற்கு ஒரு நல்ல உதாரணம் அந்த தாலிக்கு தங்கம் திட்டம். அந்த திட்டத்தை நிப்பாட்டிட்டாங்க. சரி, அப்படின்னா அந்த பெண் கல்விக்கு உடனே அந்த உதவித்தொகை இந்த ஆண்டில் இருந்து கொடுக்குறாங்களான்னா இல்ல. அடுத்த ஆண்டில் இருந்து கொடுப்பாங்களா? தெரியாது. எப்ப இருந்து கொடுப்பாங்க அது யாருக்குமே தெரியாது. அப்ப பெயரளவுக்கான திட்டங்களாக மட்டும்தான் இருக்கு. அதே போல பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் அந்த பிஜேபிக்கு அடிமைகளாக இருந்தார்கள். அதை அடிமைகள்னு சொல்லி திமுகவில் இருந்தவங்க எல்லோருமே விமர்சனங்களை செஞ்சாங்க. ஆனா இவங்க எப்படி பண்ணிட்டாங்கன்னா, கலைஞர் குடும்பத்துக்கு கொத்தடிமைகளாக இருப்பவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். அப்ப அந்த கொத்தடிமை முறைய, குடும்ப கொத்தடிமை முறையை நடைமுறைப்படுத்தி இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார். சரி, அடுத்து ஊழல் மையப்படுத்தப்பட்டு விட்டது என்று சொன்னாங்க. ஆனா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, இவர்கள் எந்தெந்த அதிகாரிகள் மீது ஊழல் குற்றச்சாட்டை சொன்னாங்களோ, எந்தெந்த கான்ட்ராக்டர்ஸ் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை சொன்னாங்களோ, அவர்களே தான் இன்றைக்கும் தொடர்ந்து கான்ட்ராக்டர்களாக இருந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமிக்கு 100 ரூபாய் கொடுத்தா இவங்களுக்கு 150 ரூபாய் கொடுக்கணும் என்கிற அளவுல. அடுத்து கட்சிக்காரர்களுக்கு எப்படி எடப்பாடி பழனிசாமி காலத்துல எந்த பிரயோஜனம் இல்லையோ, திமுக காரன் பூரா இன்னைக்கு கொந்தளிச்சு நிற்கிறான். ஏன்னா இதுக்கு முன்னால சசிகலா செய்வாங்க, அதாவது மொத்த கலெக்ஷனை டைரக்டா வாங்கிப்பாங்க. அந்த மாதிரி இப்ப சபரீசனை வச்சு மொத்த கலெக்ஷனும் அங்க போயிடுது. அப்ப எந்த கட்சிக்காரனுக்கும் திமுகல எங்கேயும் எதுவும் நடக்கிறதே இல்லை. குடும்பத்துக்கு கொத்தடிமை, அதுக்கு மேல கூலி போட்டு கொடுப்பாங்க, வாங்கிக்கணும் என்கிற நடைமுறைகளாக இருக்கு. அடுத்து திராவிட இயக்கத்துல பார்த்தீங்கன்னா, அந்த வாரிசு அரசியல், அது கூட ஸ்டாலின் அவர்கள் ஒரு 40 வருஷம் 1984ல முதல்ல அவர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டார். அந்த போட்டியில தோல்வி அடைந்தார். நானும் அப்பதான் முதல்ல சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அப்ப இருந்து அதுக்கு முன்னாடி 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே அவர் அந்த திமுக கழகத்துல சில ஆண்டுகளுக்கு முன்பாகவே பணியாற்றினார். ஒரு 40 வருஷம் கழிச்சு தான் கலைஞர் அவர்கள் மறைவுக்கு பிறகு கட்சிக்கு தலைவர்னு சொல்லி வந்தாரு. ஆனா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் வரைக்கும் அந்த பையன் பாவம் நடிச்சுக்கிட்டு இருந்தான். படம் சரியா ஓடல. உடனே கொண்டு இளைஞரணியில ஒரு பொறுப்பை கொடுத்தாங்க. அது ஏதோ அது வேற இல்லைன்னு சொல்றாங்க. உதயநிதி பிரச்சாரத்துலதான் திமுக ஆட்சிக்கு வந்தது. திமுக காரங்க எல்லாரும் நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டாங்க. ஏன்னா திமுகங்கிறது பல தோல்விகளை, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல 10 ஆண்டு காலம் நடந்த அத்துணை தேர்தலிலும் தோல்வி. அம்மா அவர்கள் காலத்திலையும் பார்த்தீங்கன்னா 5 தேர்தல்கள்ல 2 தேர்தல்ல தான் வெற்றி பெற்றார். இப்படி இருக்கிற பொழுது இன்றைக்கு உதயநிதியாலதான் ஜெயிச்சோம் என்று சொல்றாங்க. அப்ப ஸ்டாலினால வெற்றி பெறலைன்னா, இதுக்கு முன்பு கலைஞரால வெற்றி பெற்றாங்க, இப்ப உதயநிதியால வெற்றி பெறாங்கன்னா, அப்ப ஸ்டாலினால எந்த வெற்றியுமே பெறலையா? அப்ப ஸ்டாலின் தகுதியற்றவர்னு சொல்லி இவங்களே சொல்றாங்களா? அடுத்து இன்றைக்கு இந்த அரசியல் நடைமுறைகள் என்பது பார்த்தீங்கன்னா,
இந்த ஆண்டு இப்ப உதயநிதி சீக்கிரம் அமைச்சர் ஆக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அவர் அடுத்த தேர்தலிலே கூட முதலமைச்சருக்கு முனைப்போடு இருக்கிறார். அடுத்து திமுக என்ன செய்யறாங்கன்னா, அதெல்லாம் அவங்க உள்கட்சி பிரச்சனைன்னு எடுத்தா கூட திமுகவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கொள்கை சார்ந்த அரசியல், சித்தாந்த அரசியல். இப்ப கூட பார்த்திருப்பீங்க, அந்த மதுரையில ஒரு டீன் வந்து ஏதோ ஒரு ஜியோ வச்சுட்டு சமஸ்கிருதத்துல படிச்சிட்டாருன்னா உடனே அவர் சஸ்பென்ஷன். அடுத்து ஒரு ஆதீனம் வந்து அவங்க அந்த கோயில் கலாச்சாரம் நடைமுறைகளை செய்யறாங்கன்னா அதை தடுக்கிறாங்க. இது தடுக்கிறதெல்லாம் தெரியாம செய்கிற செயல்கள் அல்ல. திட்டமிட்டு இதை தடுத்தா ஆன்மீக சார்பாக, அதாவது அந்த பிஜேபி சார்பாக ஒரு எதிர்ப்பு வந்து வரும். அப்ப தமிழ்நாட்டு அரசியல் என்பது பிஜேபிக்கும் திமுகவுக்கும் என்பதாக கட்டமைக்கிற முயற்சிகளை செய்யறாங்க. அப்ப திமுகவை பிஜேபியை வளர்த்து விடுவதே இந்த திமுக தான். அதை நோக்கித்தான் அவர்கள் வந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதன் மூலமாக அண்ணா திமுகவை புறக்கணிக்கிறாங்க. ஆனா இதை கூட உணராதவர்களாக இபிஎஸ் ஓபிஎஸ் என்ன பண்றாங்க, ஸ்டாலினுக்கு ஒரு கும்பிடு. ஏன்னா இங்க நீங்க எந்த ஊழல் வழக்குகளும் இவர்கள் மீது பதியாம, அந்த ஊழல் வழக்குகள்ல எந்த கைது நடவடிக்கைகளும் இல்லாமல் ஒரு புறமும், அதே போல மோடிக்கு ஒரு சரணாகதி, மத்திய புலனாய்வு துறைகளில் இருந்து எந்த நடவடிக்கைகள் இல்லாம இவர்களை தற்காத்து கொண்டால் போதும் என்கிற அளவுல தான் இபிஎஸ் ஓபிஎஸ் இருக்கிறாங்களே ஒழிய, இன்றைக்கு ஆட்சியை இழந்து ஓராண்டு காலம் ஆயிடுச்சு. அதிமுக ஆட்சியை பறி கொடுத்து ஓராண்டு காலம், திமுக ஆட்சிக்கு வந்து ஓராண்டு காலம்னா அதிமுக ஆட்சி இழந்து ஓராண்டு காலம். அப்ப மீண்டும் இந்த ஆட்சியை பிடிக்கிற வலிமையை பெற்றதாக அதிமுக இன்றைக்கு வளர்ந்து கொண்டு இருக்கிறதா என்றால் அது இன்னும் அவ்வளவு சரியான ஒரு வளர்ச்சியை நோக்கிய பாதையிலேயோ நாம் பயணிக்கவில்லை என்கிற கருத்து தான் அதிகமா இருக்கு. இது குறித்து பேசுறவங்க பேசலாம், பேச விரும்புறவங்க சிறிதளவு கை உயர்த்தினா சரியா இருக்கும். நீங்க உங்க பெயர் அதுல வந்து பதிவிடணும். அப்பதான் நான் பேர் சொல்லி உங்களை வந்து பேசுங்கன்னு கூப்பிட முடியும். அடுத்து பேசுறவங்க உங்க தொகுதி, உங்களுடைய தொலைபேசி எண், உங்க பெயர், இதை குறிப்பிட்டு பேசணும். எதுக்குன்னா இப்ப நம்ம இந்த நிகழ்ச்சி முழுக்க எம்ஜிஆர் டிவி யூடியூப்ல லைவ்ல போயிட்டு இருக்கு. அதே மாதிரி என்னுடைய அந்த ஃபேஸ்புக்ல லைவ்ல போயிட்டு இருக்கு. இதுல நீங்க பேசுகிற பகுதியை உங்க பெயரும் தொலைபேசி எண்ணும் கொடுத்தீங்கன்னா அதை எடிட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க. இதை உங்கள் நண்பர்களிடத்துல, உறவினர்களிடத்துல, நம்ம அதிமுக கட்சி சார்ந்தவர்களிடத்துல அதை நீங்கள் பகிர்ந்து கொள்கிற பொழுது உங்களது கருத்துக்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும். நம்முடைய அந்த நிகழ்ச்சிக்கும் மற்றவர்களும் இதை பார்த்து பாராட்டுகிற விதமாக அமையும். இந்த நிகழ்ச்சியை இதோட வந்து நம்ம நிறைவு செஞ்சலாம்னு நினைக்கிறேன். வேற யாரும் பேச வேண்டியது இல்லைல்ல? சரி, இப்ப வந்து நம்ம இன்றைக்கு 189வது நிகழ்ச்சியை வந்து நம்ம பேசியிருக்கோம். அடுத்த நம்முடைய 182வது நிகழ்ச்சி வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலையில 11 மணிக்கு இருக்கும். அன்றைக்கு இந்த ஓராண்டு காலத்துல எதிர்கட்சியாக அதிமுகவினுடைய செயல்பாடுகள் எப்படி, இன்னும் 2 ஆண்டுகள்ல 1.5 ஆண்டுகள்ல வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் இந்த இயக்கம் வெற்றி பெறுவதற்கு வலிமையாக்கப்பட்டிருக்கா, அடுத்து இன்னும் 4 ஆண்டுகள்ல 3.5 ஆண்டுகள்ல வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்கு இந்த இயக்கம் தன்னை எப்படி தயார்படுத்திக் கொள்ளும், அந்த இதை நம்ம பேசுவோம். இந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் நீங்க உங்க நண்பர்களிடத்துல பகிர்ந்து கொண்டு அவங்களையும் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ள சொல்லுங்க. இந்த நிகழ்வுல கலந்து கொண்டு நல்ல கருத்துக்களை பேசிய உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள். இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.